Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே தேவனாகிய கர்த்தர் அருமையான வசனங்களை நமக்கு கூறுகின்றார். இணை சட்டத்துல மோசே மக்களை பார்த்து என்ன கூறுகின்றார்? இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு கொடுக்கிறேன். வாழ்வை கொடுக்கிறார், நன்மையை கொடுக்கிறார், சாவை கொடுக்கிறார், தீமையை கொடுக்கிறார். Which one do you want to decide? Which one do you want to select? Which one you are in favor of? நீ எதை தேர்ந்தெடுக்கின்றாய்? நீ எதை பற்றி கொள்கிறாய்? நீ எதை பின்பற்ற போகின்றாய் என்று ஆண்டவர் கூறுகின்றார். தெய்வ பிள்ளைகளே, அப்ப அவர் கூறுகிறார், உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அன்பு பாராட்டு. இன்னைக்கு நம்ம யாரெல்லாம் பாராட்டுறோம்? உன் வாழ்க்கையில அதிகாலையில நீ எந்திரிக்கிற எத்தனை பேத்த நீ பாராட்டுற? அப்பா வெரி குட்ரா, நல்லது செய்யறடா, டே அழகா செஞ்சடா, இல்ல அழகா சமைச்சம்மா, அம்மா சுவையா இருக்குதுமா, அப்படி என்று நீ யாரையாவது பாராட்டி இருக்கிறாயா? We are in failure life. தெய்வ பிள்ளைகளே, நம்ம ஒரு தோல்வியுற்ற வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வாழ நிறைய பேத்துக்கு தெரியல, எப்படி வாழணும் என்று தெரியல. 4 பேத்த அருமையா செஞ்சீங்க, அருமையா பேசுனீங்க, அருமையா பாடுனீங்க, அல்ல அருமையா சமைச்சீங்க, அருமையா வீட்டை கிளீன் பண்ணி வச்சிருக்கிறீங்க, அருமையா துணியெல்லாம் துவைச்சு வச்சிருக்கிறீங்க, அருமையா நீங்க எங்களை ஆதரிச்சீங்க, எங்களுக்கு சோறு போட்டீங்க என்று எத்தனை பேர் நம்மை நாம் பாராட்டு. ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா நம்ம உங்களை பாராட்டுறதோட இங்கிட்டு வந்து புரணி பேசுறது தான் அதிகம். மாப்பிள்ளை சரியில்லம்போ, இல்ல பொண்ணு சரியில்லம்போ, இல்ல மூஞ்ச சுழிச்சுக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருப்போம், இல்ல சாப்பாட்டு சரியில்லைன்னு குறை சொல்லுவோம். அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, நீ சாப்பிடவா போன, நீ ஆசீர்வதிக்க போன. அப்ப அன்பு பாராட்டு என்பது மிகவும் முக்கியம். உன்னுடைய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி உருவாகும் என்றால், அது நீ அன்பு பாராட்டும் பொழுது. நீ தான் சபிச்சுக்கிட்டே இருக்கிறிய, நீ எப்ப பார்த்தாலும் சனியம்ப, அவன் உருப்பட மாட்டாம்ப, அவனை பாருன்னு பொறாமப்படுவ, அவனை பாருன்ட்டு ஏளனமா பேசுவ. இது போல நம்ம நெகட்டிவ் எனர்ஜியை தான் ஒவ்வொரு நாளும் நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அதை நாம் பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். அதனால்தான் மனசுல நிம்மதி இல்லை. நிறைய கத்தோலிக்க பிள்ளைங்களை பார்த்தா, பூசையில பார்த்தோம், முகம் சிரிச்ச மாதிரியா இருக்குது, மூஞ்சக உருன்னு காமிச்சிட்டு இருக்கும். பிள்ளைகளே, நம்ம மகிழ்ச்சியா வாழ்வதற்காக தான் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டோம். அப்ப வாழ்வையையும் நன்மையையும் ஆண்டவர் கொடுக்கிறார், ஆனால் நாம் சாவையும் தீமையும் தான் பற்றி கொண்டு வாழ்கின்றோம். அப்ப நீ திருந்தணும் அல்லவா? ஆண்டவராகிய கடவுள், ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரை பின்பற்றி அவரது வழியில் நட, அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைபிடி என்று ஆண்டவர் கூறுகின்றார். அப்ப நீ வாழ்வாய். தெய்வ பிள்ளைகளே, அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியமங்களையும் அவருடைய முறைமைகளையும் நாம் பின்பற்றும் பொழுது நம்ம வாழ்வோம். நம்ம வாழ்றதுக்காக தானே வந்தோம், சாவதற்காகவா வந்தோம்? இல்ல சாபங்களை உருவாக்குவதற்காகவா வந்தோம்? இன்னைக்கு நீ வாழல, ஏதோ போராடுற. ஐயோ இன்னைக்கு வந்துருச்சு, நம்ம நடத்தணும், வாழ்க்கையை நடத்தணும். நீ யார்ட்டையாவது பேசினா பயப்படுற, யாரையாவது பார்க்க பயப்படுற, யார்ட்டையாவது ஏதாவது சொல்லணும்னா பயப்படுற. அப்ப உன்னுடைய வாழ்க்கையில பயம் பயம் பயம். நீ வியாபாரம் பண்ற, பயத்தினால்தான் பண்ற. காசு சம்பாதிக்கணும்னு முடிவு எடுத்துட்ட, ஆனா பயம் உன்னை ஆட்கொள்ளுகிறது. அந்த பயமே உனக்கு சாபமாக மாறுகிறது, அந்த பயமே உனக்கு தடங்களாக மாறுகிறது. அதனால உன்னால முன்னேற முடியல தெய்வ பிள்ளைகளே. அதனால உன்னுடைய வாழ்க்கையில நீ வாழ்வை அனுபவிப்பது இல்லை என்று ஆண்டவராகிய கர்த்தர் கூறுகின்றார். இரண்டாவது விஷயத்தை நாம் சுவிசேஷத்திலே காண்போம். என்னவென்றால், ஒருவன் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஒருத்தன் உலகை தனதாக்கி கொண்டால்,
அவன் வாழ்க்கையை இழக்கிறான். அப்ப அந்த கான்செப்ட புரிஞ்சுக்கங்க. தேவன் என்ன சொல்லுகிறார்? நீ உலகை தனதாக்கி கொள்ள வேண்டும், உலகை தனதாக்கி கொள்ள கூடாது என்று ஆண்டவர் சொல்லல. தனதாக்கி கொண்டாலும் உன் வாழ்க்கையை இழந்துட. அப்ப நீ வாழ்க்கை எங்க இருக்குது? அது கடவுள்கிட்ட இருக்குது. நீ உலகத்தை தனதாக்கி கொள்ளு இல்ல கொள்ளாத என்று ஆண்டவர் சொல்லல. ஃபர்ஸ்ட் ஆண்டவரை தனதாக்கி கொள் என்று ஆண்டவர் கூறுகிறார். தெய்வ பிள்ளைகளை நல்ல கான்செப்ட புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு நம்ம பைபிள்ல இறையிறக்கத்தின் ஜெபத்துல நம்ம தியானிக்க போறோம். இந்த வெல்த்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்று, சொத்து சம்பாதிக்கவும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்று நாம் இன்றைய நாளிலே தியானிக்க போகின்றோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த இடத்துல நல்லா பாருங்க. உன் சிலுவையை நீ சும, ஆண்டவரை பின்பற்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் சுமைய சுமடா, உன் குடும்பத்தை சும, உன்னுடைய தொழிலை சும, உனக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை சுமந்து என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நீ எல்லாத்தையும் உதறிட்டு வா என்று சொல்லுகிறாரா? இல்ல. உன்னுடைய கஷ்டங்களாக இருந்தாலும், உன்னுடைய பாரங்களாக இருந்தாலும், இல்ல, if it is your responsibility, you carry and follow me. You carry your responsibility, you carry your duty and follow me என்று ஆண்டவர் கூறுகின்றார். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம தவ காலத்துல தவம் செய் என்று சொல்லுகின்றோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. தவம் செய் என்று சொல்லுகின்றோம். எல்லாத்தையும் சொத்தெல்லாம் எடுத்து வித்து விட்டு வா என்று ஆண்டவர் சொல்லல. தெய்வ பிள்ளைகளே, உனக்கு இருக்க டேலண்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த டேலண்டால நீ சம்பாதிக்கிற, ஆனா அதிக ஆசைப்படாதே. அதிக ஆசைப்பட்டு அந்த உலகையே உனதாக்கி கொள்ளாதே. அதை நீ இழந்து விடுவாய். நல்ல ஞானத்தோடு வாழ்கிற புள்ள நல்ல அறிவான். நீ உனக்கு 10 ரூபா இருக்கும் போதும் ஆண்டவரை தொழுவாய். உனக்கு 100 ரூபாய் இருக்கும் பொழுதும் ஆண்டவரை தொழ வேண்டும். உனக்கு 1000 ரூபாய் இருக்கும் பொழுதும் ஆண்டவரை தொழ வேண்டும். உனக்கு 10 லட்சம் இருக்கும் பொழுதும் ஆண்டவரை தொழ வேண்டும். உனக்கு 10 கோடி இருக்கிற வரைக்கும் ஆண்டவரை தொழ வேண்டும். உனக்கு 100 கோடி இருந்தாலும் ஆண்டவரை தொழ வேண்டும். நீ இந்த நாட்டுல மட்டும் இல்ல, எந்த நாட்டுல பிசினஸ் பண்ணாலும், இல்ல எந்த நாட்டுல பறந்து சென்று நீ சம்பாதித்து இருந்தாலும் நீ ஆண்டவரை தொழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்ப ஆண்டவரை தொழும் பொழுது நீ வாழ்வை பெற்றுக் கொள்கின்றாய். அப்ப ஆண்டவரை எப்படி சாமி தொழுவது என்று தியானிக்கும் பொழுது திரும்பி முதல் வாசகத்திற்கு போகின்றோம். அவரது கட்டளைகளை, 10 கட்டளைகளை பயன்படுத்து, அவருடைய நியமங்களை ஃபாலோ பண்ணு, அவருடைய முறைமைகளை பின்பற்று என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, திரும்பவும் சொல்லுகிறார், ஆனால் உனது உள்ளம் விலகி சென்று நீ செவி கொடாமல் கெட்ட அலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால் இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ நிச்சயம் அழிந்து போவாய். டே, நீ என்ன பின்பற்றுடா, உனக்குள்ளாய் நான் இருக்கிறேன்டா. உன்னை உணர வைப்பதற்காக தான் நான் இந்த வேளையிலே உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆனா ஐயோ, எனக்கு நான் பெரிய படிச்சவன், நான் பெரிய டாக்டர், நான் பெரிய இன்ஜினியர், நான் பெரிய சயின்டிஸ்ட், எனக்கு நிறைய பிசினஸ் இருக்குது, நான் எல்லா வகையிலும் எனக்கு வருமானம் வருது, who is God அப்படின்னா நீ அழிஞ்சே போவ. நீ அழிஞ்சே போவ. நீ அழிவது மட்டுமல்ல, உன் குடும்பத்துக்கே நீ பாரமா மாறி போயிடுவ. உன் குடும்பத்திற்கே ஒரு சாபமா மாறி போயிடுவ. துமுறோட வாழக்கூடாது, தற்பெருமையோட வாழக்கூடாது. இததான் பைபிள் நமக்கு சொல்லுகிறது. தெய்வ பிள்ளைகளே, தாழ்த்தப்படுபவன் உயர்த்தப்படுவான், உயர்த்தப்படுபவன் தாழ்த்தப்படுவான் என்று. தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக கடவுளுடைய ஞானத்தை உடையவனாக நீ இருந்தால் கடவுளை பின்பற்று. எல்லாமே கடவுள் போட்ட பிச்சை. நீ இந்த உலகத்தையே படைத்த தேவன் உலகத்தை வழி நடத்துகிறார். அதுல நீ ஒரு கொசுதான், நீ அதுல நீ கடுகுதான். அப்ப நீ உன்னுடைய ஆசியை பற்றி கொள்ளாதே, ஆசி கொடுத்த தேவனை பற்றிக்கொள் என்று இன்றைய நாளிலே நமக்கு ஆண்டவர் வலியுறுத்துகிறார். இதை நாம் பின்பற்றி தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை
திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரன் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரன் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்ற உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள் மற்றுமாக உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள் நம்முடைய திருச்சபையில. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றுமாக மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றுமாக குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் உடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்தில் கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க இந்த ஊழியத்தை தாங்கினார், உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.